Hi, hello guys. Welcome to Chennai IAS Academy. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா யூபிசி சிலபஸ் டீகோடிங். அதில் இன்னைக்கு நம்ம பாலிட்டி சிலபஸ் பற்றி பார்க்க போகிறோம். சரி, ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் பாலிட்டி சிலபஸ் ஜென்ரலாக யூபிஎஸ்சி சிலபஸில் என்ன பார்க்கலாம்னா ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் இருக்குது, நமக்கு ஆல்ரெடி தெரியும். ப்ரிலிம்ஸில் GS1 GS2ன்றது சிசெட் பேப்பர். GS1 தான் நம்மளோட கம்ப்ளீட் சப்ஜெக்ட் பேக்கேஜ். அதில் ப்ரிலிம்ஸ் வருது. ப்ரிலிம்ஸில் உங்களுக்கு ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க பாலிட்டிக்கு என்னென்ன சிலபஸ்ன்னு. தென் மெயின்ஸில் GS2ல் பாலிட்டி, கவர்னன்ஸ் அந்த மாதிரி தனித்தனியாக டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம அந்த சிலபஸ் பார்க்க போகிறதில்ல. இப்போ நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின், பாலிட்டி ப்ரீவியஸ் இயர் கொஷினோடைய சிலபஸ். அதாவது இது நம்ம ப்ரிலிம்ஸ்லையோ இல்லை மெயின்ஸ்லையோ கொடுக்கல. ப்ரீவியஸ் இயர் கொஷினை பேஸ் பண்ணி நம்மளாவே என்னென்ன டாபிக்ஸ் இம்பார்ட்டன்ட், என்னென்ன டாபிக்ஸ் அதிகமாக கேள்வி கேட்டிருக்காங்க, அந்த டாபிக்ஸ் ரிலேட்டடான விஷயத்த மட்டும் தான் நம்ம டீகோட் பண்ணியிருக்கோம். ரைட்டுங்களா? ஸோ யூபிஎஸ்சி டாபிக்கும் நம்ம இப்போ பேசப்படுற டாபிக்கும் சம்மந்தம் இல்லை. ஐ மீன் எல்லாமே கவர் ஆகும், பட் நம்ம இன் டீட்டெயிலாக பார்க்குறோம். ரைட்டுங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா பேசிக் கான்செப்ட்ஸ். பேசிக் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்னா என்ன, நேஷன்னா என்ன, கண்ட்ரி, டைப்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் என்ன அப்படின்றது ஒரு டாபிக். ஏன் இந்த டாபிக் தனி, இது நார்மலாகவே கொடுத்துருக்காங்க, பட் எக்ஸ்பிளிசிட்டா இருக்காது. ஐ மீன் வெளிப்படையா யூபிசி சிலபஸ்ல இருக்காது. நம்ம இதுல வெளிப்படையா எடுத்து காட்டுறோம்னா ஸ்டேட்டுக்கு ஒரு விஷயம் ஸ்டேட் நம்ம எப்படி சொல்லுவோம்னா அதுக்கு 4 கிரைட்டீரியா இருக்கணும். அது என்ன 4 கிரைட்டீரியானா, ஸ்டேட்னு அதாவது அதுக்குன்னு ஒரு இடம் இருக்கணும், ஒரு டெரிட்டரி இருக்கணும். அந்த டெரிட்டரிக்குள்ள பீப்புள் இருக்கணும். இந்த பீப்புளை கவர்மெண்ட் அத்தாரிட்டி கண்ட்ரோல் பண்ணக்கூடிய கவர்மெண்ட்ன்ற ஒரு அத்தாரிட்டி இருக்கணும். அந்த கவர்மெண்ட் இல்லாம இதுல இந்த கவர்மெண்ட்டுக்கு ஒரு இறையாண்மைனா எக்ஸாம்பிள் இப்போ கவர்மெண்ட்னா சாவர்னிட்டி. ஸோ 4 கான்செப்ட் இருக்கணும். ஃபர்ஸ்ட் டெரிட்டரி, அடுத்து பீப்புள், அடுத்து கவர்மெண்ட், லாஸ்டா சாவர்னிட்டி. சாவர்னிட்டினா இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் அப்பா இருக்காரு, ஓகேவா? இப்போ அப்பா சொல்றதா நம்ம வீட்டில் எல்லாருமே கேட்கணும். அதே மாதிரி வெளியே அப்பா அம்மா, இப்போ நம்ம வீட்டில் நம்ம மற்றவங்க என்ன இப்போ எக்ஸாம்பிள் வெளியே இருந்து ஒருத்தர் நம்ம வீட்டில் இப்படிதான் நடந்துக்கணும்னு யாருன்னா சொன்னா நம்ம கேட்போமா? மாட்டோம். ஆனா அப்பா சொன்னா கேட்போம். ஸோ ஒரு வீட்டோட ஹெட் யாருன்னா அப்பா. அதே மாதிரி வெளியே யாருன்னா சொல்லி அதுபடி அப்பாவுக்கு நடந்துக்கணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்லை. அப்போ லிட்டரலா என்ன சொல்ல வரோம்னா வெளியே இருந்து எக்ஸ்டர்னலா இருந்து நீ இப்படி நடந்துக்கோ, நம்ம அப்பாவை யாரும் ஃபோர்ஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி வீட்டுக்குள்ள இப்படிதான் நடக்கணும்னு அப்பாவை யாரும் ஃபோர்ஸ் பண்ண முடியாது. 2 இடத்துலயுமே அப்பா தான் சுப்ரீம். கரெக்டா? சோ சாவர்னிட்டினா சுப்ரீம், இன்டர்னலி சுப்ரீம், வீட்டுல அவர் தான் சுப்ரீம். எக்ஸ்டர்னலி இண்டிபெண்டன்ட். இண்டிபெண்டன்ட்னா வெளியே இருந்து யாரும் நீ இந்த டிசிஷன் எடுக்கணும்னு அப்பாவை ஃபோர்ஸ் பண்ண முடியாது. ரைட்டா? எக்ஸ்டர்னலி இண்டிபெண்டன்ட், இன்டர்னலி சுப்ரீம். ஸோ இந்த 2 விஷயம் இருந்தா அந்த விஷயத்துக்கு பேரு சாவர்னிட்டி. எக்ஸாம்பிள் சாவர்னிட்டிக்கு எக்ஸாம்பிள் அப்பான்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ரைட்டுங்களா? ரைட். ஒன்ஸ் அகைன் இப்போ நான் ஏன் இந்த ஸ்டேட்டை பத்தி இவ்வளவு டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா ப்ரிலிம்ஸ்ல டைரக்டாவே இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. விச் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட் ரெகார்டிங் ஸ்டேட், இல்ல வாட் டஸ் மீன் பை ஸ்டேட்னு சொல்லி ஆப்ஷன் A, B, C, Dன்னு கொடுத்து ஸ்டேட்னா என்னென்னலாம் இருக்கும், ஸ்டேட்னா டெரிட்டரி இருக்கும், கவர்மெண்ட்னு இருக்கும், பீப்புள் இருக்கும், சாவர்னிட்டி இருக்கும்னு ஒரு ஸ்டேட்மெண்ட், டெரிட்டரி இருக்கும், கவர்மெண்ட் இருக்கும், அடுத்து செக்யூலரிசம் இருக்கணும், சோசியலிசம் இருக்கணும்னு இன்னொரு ஆப்ஷன், அடுத்து கவர்மெண்ட் இருந்தா போதும், செக்யூலரிசம் இருந்தா போதும், ரிப்பப்ளிக் இருந்தா போதும் 2வது ஸ்டேட்மெண்ட், 4வது ஸ்டேட்மெண்ட் ரிப்பப்ளிக் இருந்தா போதும், டெமோக்ரஸி இருந்தா போதும், சாவர்னிட்டி இருந்தா போதும் 4வது ஸ்டேட்மெண்ட். அப்போ இதுல நமக்கு பார்த்தோன்னே என்ன தெரிஞ்சிடும்னா டெரிட்டரி இருக்கணும், கவர்மெண்ட் இருக்கணும், சாவர்னிட்டி இருக்கணும், பீப்புள் இருக்கும். இதுதான் கரெக்ட்னு தெரியும். ஸோ இந்த கேள்வியை டைரக்டாவே ப்ரிலிம்ஸ்ல ஒன் ஆஃப் த கொஸ்டினை கேட்டிருக்காங்க. அதனாலதான் நம்ம இந்த கான்செப்டை தனியா எடுத்து படிக்கணும். ஸோ இங்க ஒவ்வொரு டாபிக்கும் நம்ம கொடுத்துருக்கிறது ரொம்ப, இங்க இப்ப மென்ஷன் பண்ணக்கூடிய எல்லா டாபிக்ஸுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல இருந்து எல்லாத்துலேருந்து டைரக்டாவே கொஸ்டின் வந்திருக்கு, இன்டைரக்டா கூட இல்லை. ஸோ இங்க மென்ஷன் பண்ணக்கூடிய ஒவ்வொரு டாபிக்கையும் படிச்சுதான் ஆகணும், எதையும் விடக்கூடாது. ஏன் சொல்றேன்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு யூபிஎஸ்சி பேட்டர்னே சொல்லிடுறேனே. யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ்ல பேட்டர்ன் பாத்தீங்கன்னா 100 கொஸ்டின். கரெக்டா? இந்த 100 கொஸ்டின்ல ஹிஸ்டரி இருக்கு, ஹிஸ்டரியிலே பல இருக்கு. ஏன்ஷியன்ட் ஹிஸ்டரி, மிடிவல் ஹிஸ்டரி, மாடர்ன் ஹிஸ்டரி, போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் இருக்கு, ஆர்ட் அண்ட் கல்ச்சர் இருக்கு,
ஸோ பாலிட்டி, ஜியாகிரஃபி, எக்கனாமி, சயின்ஸ் அண்ட் டெக், என்விரான்மெண்ட், இன்டர்நேஷனல் ரிலேஷன், இந்த மாதிரி நிறைய இருக்கு. இதுல பாலிட்டி எப்பவுமே, அதாவது ஃப்ரம் 2011 டு 2023 இந்த இயருக்குள்ள கொஷின்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா பாலிட்டில இருந்து 100 கொஷினுக்கு 15 டு 20 கொஷின் அவுட் ஆஃப் 100 கம்பல்சரி வருது. ஸோ இப்போ நம்ம இந்த சிலபஸ் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கிற காரணம், ஏன் இந்த சிலபஸ் விடக்கூடாதுன்னு சொல்றதுக்கு மெயின் காரணம் என்னன்னா, நான் சொல்ற இந்த ஒவ்வொரு டாப்பிக்கையும் நீங்க உங்களுடைய சோர்ஸ் புக் எது வேணா இருக்கலாம், லக்ஷ்மி சோர்ஸ் புக் என்னென்னு சொல்றேன், பட் ஏதாவது ஒரு சோர்ஸ் புக்ல நீங்க இந்த சிலபஸ்ல இருக்கிற ஒவ்வொரு டாப்பிக்கையும் ரெஃபர் பண்ணி படிச்சுதான் ஆகணும், எதையும் ஒமிட் பண்ணக்கூடாது. என்ன ரீசன்னா, நான் சொல்ற எல்லாமே நீங்க படிச்சீங்கன்னா மட்டும்தான் 15 கேள்வி கேட்கறான்னா கம்பல்சரி 10ல இருந்து 12 கேள்வி உங்களால் அட்டன் பண்ண முடியும். 20 கேள்வி கேட்கறான்னா கம்பல்சரி உங்களால ஒரு 13ல இருந்து 15, 16 கேள்வி அட்டன் பண்ண முடியும். மீதி அட்டன் பண்ண முடியாத முடியாது, யாருனாலுமே முடியாது. ஏன் யூபிஎஸ்சி டாப் யாரா வேணா இருக்கட்டும், சில கேள்வி எங்க இருந்து வருதுன்னு யாருனாலையும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அப்போ இங்க என்ன சொல்ல வரோம்னா, இதுதான் யூபிஎஸ்சியோட ஸ்ட்ராட்டஜியும் கூட. இப்ப பாத்தீங்கன்னா பாலிட்டி சோர்ஸ்ன்னு இப்ப இங்கே சொல்லிடுறேன். பாலிட்டிக்கான சோர்ஸ் மேக்ஸிமம் எல்லாரும் லக்ஷ்மிகாந்த் சொல்லுவாங்க. லக்ஷ்மிகாந்த் எடுக்கிறவங்க ஓகே, நான் இன்னும் இது அகேன்ஸ்டா எதுவும் சொல்லலை. பட் இங்க என்ன டிஃப்ரென்ஸ் சொல்றேன்னா, லக்ஷ்மிகாந்த் ப்ரிலிம்ஸ்க்கும் யூஸ்ஃபுல், மெயின்ஸ்க்கும் யூஸ்ஃபுல், ஆனால் அதில் நிறைய பாயிண்ட் மெயின்ஸ்க்கு கிடைக்காது. அப்போ என்ன பண்ணலாம்? ஸோ ஃபர்ஸ்ட் பேசிக்கா என்சிஆர்டியில் எல்லா என்சிஆர்டி படிக்கணும்னு அவசியம் இல்லை, ஆனால் இந்த என்சிஆர்டியாவது கம்பல்சரி படிச்சிருக்கணும். என்சிஆர்டியில் 11th பொலிட்டிக்கல் தியரின்னு ஒரு புக் இருக்கு. இந்த பொலிட்டிக்கல் தியரி புக்கு படிக்காம நீங்க இந்த பேசிக் கான்செப்ட்ஸை அட்டன் பண்ண முடியாது, ரைட்டுங்களா? ஏன்னா பொலிட்டிக்கல் தியரியில இருந்து தான் மேக்சிமம் பேசிக் கான்செப்ட், ஸ்டேட்ஸ்னா என்ன, நேஷன்னா என்ன, டெமோக்ரஸினா என்ன, ரிபப்ளிக்னா என்ன, இந்த டேர்ம்ஸ், ரைட்ஸ்னா என்ன, சோஷியல் ஜஸ்டிஸ்னா என்ன, இந்த மாதிரி டாபிக் பேசிக் கான்செப்ட்ஸ்லாம் பொலிட்டிக்கல் தியரி புக்ல தான் இருக்கு. இது இல்லாம இந்த டாபிக்ல நீங்க எது கேட்டாலும் அட்டன் பண்ண முடியாது. ஸோ அது நெக்ஸ்ட் அதே 11th இன்னொரு புக் இருக்கு, இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அட் ஒர்க். ஓகேங்களா? இது லக்ஷ்மிகாந்த் படிக்கிறதுக்கு முன்னாடி, நீங்க லக்ஷ்மிகாந்த் சூஸ் பண்ணீங்கன்னா ஓகே, லக்ஷ்மிகாந்த் படிக்கிறதுக்கு முன்னாடி இந்த டாபிக் படிக்கணும். எக்ஸாம்பிள், லக்ஷ்மிகாந்த்ல ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னு ஒரு டாபிக் நீங்க படிக்கிறீங்க, புக்ல இருக்குன்னா நீங்க லக்ஷ்மிகாந்த் ஃபுல்லா படிக்கணும், என்சிஆர்டி ஃபுல்லா அப்படி படிக்காதீங்க. இந்தியன் கான்ஸ்டியூஷன் அட் ஒரு புக் எடுத்துக்கோங்க, அதுல ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னு ஒரு சாப்டர் இருக்கும், அதை எடுத்துக்கோங்க, ஃபர்ஸ்ட் அதை படிங்க. நெக்ஸ்ட் லக்ஷ்மிகாந்த்ல ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பத்தி ஒரு சாப்டர் இருக்கும், அதை படிங்க, முடிங்க. அது மாதிரி லக்ஷ்மிகாந்த்ல ஒரு சாப்டர் டிபிஎஸ்பினா டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசின்னு ஒரு டாபிக் இருக்கு, டிபிஎஸ்பி படிங்க. எதுல? ஃபர்ஸ்ட் இதுல படிங்க, என்சிஆர்டில படிங்க, இந்தியன் கான்ஸ்டியூஷன் அட் ஒர்க்ல. அடுத்து பேரலா இதை முடிச்ச உடனே டிபிஎஸ்பி, அது டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசின்ற டாபிக் எங்க இருக்கு? லக்ஷ்மிகாந்த்ல இருக்கு, அதை படிங்க. ஸோ இப்படி பேரலா படிச்சுட்டு வந்தீங்கன்னா நீங்க பேரலா என்சிஆர்டியும் முடிச்சிருவீங்க, லக்ஷ்மிகாந்தையும் முடிச்சிருவீங்க, ரைட்டா? இது லக்ஷ்மிகாந்தை சூஸ் பண்ணவங்களுக்கு. பட் நான் லக்ஷ்மிகாந்த்ல ப்ரிலிம்ஸ்க்கு ஓகே சொல்லலாம், மெயின்ஸ்க்கு நான் இதை ஃபுல்லா ரெஃபர் பண்ண முடியாது. அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, என்சிஆர்டி ஆப்ஷனே இல்லை, நீங்க படிச்சுதான் ஆகணும். 11th 2 புக் சொன்னேன், பொலிட்டிக்கல் தியரி ஒன்று சொல்லியிருக்கேன், இந்தியன் கான்ஸ்டியூஷன் அட் ஒர்க் சொல்லியிருக்கேன், கரெக்டா? அடுத்து 10th 9th டெமோக்ராட்டிக் பாலிடிக்ஸ் 1, டெமோக்ராட்டிக் பாலிடிக்ஸ் 2 அப்படின்னு 2 புக்கு இருக்கு. இந்த 2 புக்கும் மஸ்ட். ஸோ என்சிஆர்டியை பொறுத்தவரையும் 4 புக்கு நீங்க படிச்சாகணும். டெமோக்ராட்டிக் பாலிடிக்ஸ் 1, டெமோக்ராட்டிக் பாலிடிக்ஸ் 2, இந்தியன் கான்ஸ்டியூஷன் அட் ஒர்க், பொலிட்டிக்கல் தியரி, இந்த 4ம் கம்பல்சரி என்சிஆர்டி புக் நீங்க படிச்சே ஆகணும். இதோட சேர்த்து லக்ஷ்மிகாந்த் படிக்கிறவங்க லக்ஷ்மிகாந்த் படிச்சுக்கோங்க, ஒன்லி ஃபார் ப்ரிலிம்ஸ். மெயின்ஸுக்கு நீங்க நிறைய சோர்ஸ் ரெஃபர் பண்ணி தான் படிச்சாகணும், ரைட்டா? இப்போ லக்ஷ்மிகாந்த் வேணாம், வேற ஆப்ஷன் என்ன சார் இருக்கு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஏன் சாய்ஸ், நான் இதெல்லாம் சூஸ் பண்ணணும்னு சொல்ல, எனக்கு தெரிஞ்சது, ரைட்டுங்களா? ஏன் சாய்ஸ், சுபாஷ் கஷ்யப்னு ஒரு ஆத்தர் இருக்காரு, ரைட்டா? சுபாஷ் கஷ்யப், அவரது 3 புக் இருக்கு. அவர் கான்ஸ்டிடியூஷன் ஒரு புக் இருக்கு, அவர் பார்லிமெண்ட்னு ஒரு புக் இருக்கு, அவர் பொலிட்டிக்கல் சிஸ்டம்னு ஒரு புக் இருக்கு, ரைட்டா? அவர் கான்ஸ்டியூஷன்ன்றது லக்ஷ்மிகாந்த் மாதிரி. ஸோ நீங்க இந்த அவர் கான்ஸ்டியூஷன் படிக்கும் போதே என்ன பண்ணிடலாம்னா இந்தியன் கான்ஸ்டியூஷன் அட் ஒர்க் படிச்சுக்கலாம், ரைட்டுங்களா? இது ப்ரிலிம்ஸ்க்கு. எது? அவர் கான்ஸ்டியூஷன். இது அவர் கான்ஸ்டியூஷன் ப்ரிலிம்ஸ்க்கு.
பேரலா அவர் பொலிட்டிக்கல் சிஸ்டம்னு ஒரு புக் இருக்கு. இதுல நீங்க எல்லா டாபிக்கும் படிக்க தேவையில்ல. உங்களுடைய பொலிட்டிக்கல் தியரியில சில டாபிக்ஸ் இருக்கு, உங்களோட சிலபஸ் இருக்கு இல்லையா, உங்க சிலபஸை பார்த்துட்டு சிலபஸ்ல இருக்கிற பொலிட்டிக்கல் தியரி புக்கை படிங்க. அந்த பொலிட்டிக்கல் தியரியில புரியாத விஷயங்கள் அவர் பொலிட்டிக்கல் சிஸ்டம் அதே கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அந்த டாபிக்ஸை மட்டும் படிங்க, இதுல எக்ஸ்ட்ரா நிறைய படிக்காதீங்க. ரைட்டா? ஸோ ப்ரிலிம்ஸுக்கு அவர் கான்ஸ்டியூஷன் படிக்கணும், அடுத்து அவர் பொலிட்டிக்கல் சிஸ்டம். இதெல்லாம் எதுக்குன்னு இந்த டாபிக்ஸ் பேசிக் கான்செப்ட் அட்டன் பண்றதுக்கு சொல்றேன். அடுத்து இன்னொரு டாபிக் இருக்கு, இன்னொரு புக் இருக்கு, அதுதான் இப்ப நான் சொன்னது அவர் பார்லிமெண்ட்னு ஒரு புக் இருக்கு. ரைட்டா? இது வந்து நீங்க மெயின்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். அவர் பார்லிமெண்ட் இது எல்லாமே ஃபுல்லா மெயின்ஸ்க்கு யூஸ் ஆகுமானா, பார்லிமெண்ட் டாபிக்ல இருந்து ப்ரிலிம்ஸ்க்கு மட்டுமே 2013 to 2022ல இந்த டைம் கேப்ல மட்டும் 50 கொஸ்டின் கிட்டத்தட்ட கேட்டிருக்கான். இந்த 50 கொஸ்டின் வெறும் பார்லிமெண்ட் டாபிக்ல இருந்தே. ஓகேங்களா? ஸோ ப்ரிலிம்ஸ்லயும் இந்த டாபிக் இம்பார்ட்டன்ட், மெயின்ஸ்ல டைரக்டா பார்லிமெண்ட் டாபிக் வருது. ரைட்டுங்களா? ஸோ இந்த புக்கு மெயின்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எது? அவர் பார்லிமெண்ட். ஸோ சுபாஷ் கஷ்யப்போடைய அவர் பார்லிமெண்ட் புக் ஃபார் மெயின்ஸ், அவர் கான்ஸ்டியூஷன், அவர் பொலிட்டிக்கல் சிஸ்டம் ஃபார் ப்ரிலிம்ஸ், அதோட என்சிஆர்டி ஆட் பண்ணிக்கோங்க. ரைட்டுங்களா? இது ஒரு சோர்ஸ். இது எல்லாத்தையும் நான் படிக்க சொல்ல, இதுல எது உங்களுக்கு சூட் ஆகும், எது உங்களுக்கு ஓகேன்றீங்களோ அதை மட்டும். இல்ல சார் இதுவும் வேணான்றவங்க அடுத்தது பொலிட்டிக்கல் ஆப்ஷனல் எடுத்திருப்பீங்க தெரியுமா, பிஎஸ்ஐஆர் பேப்பர், அவங்களுக்கு இன்னொரு ஆப்ஷனும் இருக்கு. நான் சொன்னதுதான், பிஎஸ்ஐஆர் எடுத்தவங்க சேம் என்சிஆர்டி சுபாஷ் கஷ்யப் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லையா என்சிஆர்டி இவங்களுக்கு வந்து டிடி பஸ் யூஸ் பண்ணலாம். நான் டிடி பஸ் மோஸ்ட்லி ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன், ஏன்னா அது ரொம்ப வேர்ட்ஸ் வந்து ரொம்ப டஃப்பாக இருக்கும். சுபாஷ் கஷ்யப் புக் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் கம்பேர்ட் டு டிடி பஸ்ஸு சுபாஷ் கஷ்யப் ஈஸியாக இருக்கும். ஸோ இதோ எதுக்கு சொல்கிறேன், சுபாஷ் கஷ்யப்போ டிடி பஸ்ஸு இல்லை ரெண்டுத்துல இல்லாமல் பிஎஸ்ஐஆர் போக முடியாதுன்னு ஏன் சொல்கிறேன்னா, உங்களுடைய ஆப்ஷனல் பேப்பருக்கு இந்த புக்கோ இல்லை இந்த புக்கோ கன்ஃபார்மாக கை கொடுக்கும். வேர்ட்ஸ் ஈஸி வேர்ட்ஸ் ஹேண்டில் பண்ணுறதுக்கு, அதுக்காக. ரைட்டுங்களா? ஸோ இதுதான் சோர்ஸ். ரைட். ஸோ பேசிக் கான்செப்ட்ஸில் ஸ்டேட்லாம் எக்ஸாம்பிளுக்கு இந்த டாபிக் நான் ஏன் இங்கே கொடுத்துருக்கேன்றதுக்கு எக்ஸாம்பிள் ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினே கொடுத்தாச்சு. இந்த மாதிரி ஒவ்வொரு டாபிக்லையும் நீட் ஃபார் கான்ஸ்டியூஷன் வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்கான்றதுனால தான் இந்த டாபிக் கொடுத்துருக்கேன். கான்ஸ்டிடியூஷனலிசம் அப்படின்றது 2020, 2019, 2021 இதுலலாம் கூட கேள்வி கேட்டிருக்கான் கான்ஸ்டிடியூஷனலிசம்னா என்னன்ட்டு. ரைட்டுங்களா? ஸோ இது எல்லாமே டைரக்டா ப்ரிலிம்ஸ்ல கேட்ட கேள்வின்றதுனால தான் இந்த டாபிக்ஸை டைரக்டா மென்ஷன் பண்றேன். இது உங்களுடைய ப்ரிலிம்ஸ்லயோ இல்லை உங்களோட மெயின் சிலபஸ்ல இருக்காது. ஸோ இந்த நம்ம கொடுக்குற டாபிக்ஸை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கரெக்டா ப்ரிலிம்ஸ் கிட்ட வந்துருச்சு, நீங்க ரிவிஷன் டைம்ல இந்த டாபிக்கை மிஸ் பண்ணாதீங்க. இந்த டாபிக் இருக்கிற எல்லாத்தையும் படிச்சுட்டு போயிருங்க. ரைட்டா? ரைட். அதே மாதிரி சேலியன்ட் ஃபீச்சர்ஸ், தென் சேம் ப்ரியாம்பிள் இருந்து சொல்லவே தேவையில்லை. ஒரு கொஷின் பேப்பர் எடுக்கிறீங்க, ப்ரிலிம்ஸ்ல 15 கேள்வி வருதுன்னா கம்பல்சரி ஒரு கொஷின் ப்ரியாம்பிள் தான் வந்துடும். மேக்ஸிமம் ப்ரியாம்பிள் கொஷின்ல வந்து நீங்க ஈஸியாக அட்டன் பண்ணிக்கலாம். ஒன்று ஃபேக்சுவலா வரும், ப்ரியாம்பிள் எப்போ இது பண்ணாங்க, 26 இது அது முன்னாடி ஃபர்ஸ்ட் கான்ஸ்டியூஷன் முன்னாடி உருவாக்குனாங்களா லேட்டரா உருவாக்குனாங்களா, ப்ரியாம்பிள்னா என்ன, ஆக்சுவலா ப்ரியாம்பிள்னா என்ன எல்லாமே கிளாஸ்ல நடத்தலாம். பட் ஜென்ரலா சிலபஸ் எக்ஸ்பிளனேஷனா ப்ரியாம்பிள்னா என்னன்னா, ஒரு புக் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, புக்ல நிறைய பேஜஸ் இருக்கு, ஆனா லாஸ்ட்ல இந்த புக்கு ஈஸியா புரியறதுக்கு லாஸ்ட்ல சம்மரின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. நீ இந்த புக்கை மொத்தமா முடிச்சுட்ட, இதோட சுருக்கம், இந்த புக்கு என்ன சொல்ல வருது அப்படின்னு சுருக்கம்னு ஒன்று கொடுப்பாங்க இல்லையா, சுருக்கம்ன்றது தான் ப்ரியாம்பிள். கான்ஸ்டியூஷனோட மொத்த புக்கும் கான்ஸ்டியூஷன் என்னதான்ப்பா சொல்ல வருது, கடைசியில கான்ஸ்டியூஷன்ல மொத்தமா என்ன சொல்ல வராங்க அப்படின்னு கான்ஸ்டியூஷனோட மொத்த கருத்தையும் பேசுறது ப்ரியாம்பிள். நம்ம நேச்சர் ஆஃப் ஸ்டேட், நம்ம வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களா இல்ல நம்ம வந்து மத சார்பின்மையா இருக்கிறோமா அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே ப்ரியாம்பிள் சொல்லுது. இது கான்ஸ்டியூஷனுக்குள்ளேயும் இருக்கு. பட் நீங்க நிறைய அவ்வளோ பேஜஸை படிச்சு கான்ஸ்டியூஷன் என்ன சொல்ல வருதுன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு பதிலாக ப்ரியாம்பிள்ன்ற ஒரு பேஜை படிச்சாவே இதுதான் கான்ஸ்டியூஷன், இந்தியானா இதுதான் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். அதான் ப்ரியாம்பிள். ப்ரீஃபேஸ், எசன்ஸ், அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இதுல இருந்து கம்பல்சரி ஒரு கொஸ்டின் வந்துடும். நெக்ஸ்ட் சிட்டிசன்ஷிப், யூனியன் டெரிட்டரி, இது ரெண்டும் சேம் தான். இதுல இருந்து மேக்ஸிமம் அந்த அளவுக்கு கொஸ்டின் வராது. வராதுன்றதுக்கு அட்டன் பண்ணக்கூடாதுன்னு இல்லை. நான் லாஸ்ட்ல என்னன்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் நான் என்னென்ன டாபிக்ஸ் படிக்கணும்னு சொல்லிடுவேன். இதுல ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக்ஸ் எதுன்னு சொல்லிடுவேன். ரைட்டுங்களா? ஸோ லெஸ் ப்ரையாரிட்டி கொஸ்டின்ஸ் அப்படின்னா சிட்டிசன்ஷிப், யூனியன் டெரிட்டரி சொல்லலாம். ஆனா இதுல இருந்தும் ஒன் கொஸ்டின் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. ரைட்டுங்களா? கம்பல்சரி கேட்கறதுக்கு சான்ஸ் இல்லைனாலும் ஒரு கேப் 2018 கேட்கறாங்கன்னா 20 கேட்கலாம். ரைட்டா?
13ல கேட்டாங்கன்னா 17ல கேட்குறாங்க. ஸோ அந்த மாதிரி கேப் விட்டாது சிட்டிசன்ஷிப் யூனியன் டெரிட்டரிஸ் வந்து கேள்வி கேட்டுருவாங்க. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அதாவது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், டிபிஎஸ்பி, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், இவங்க மூணும் ஒரு ட்ரியோன்னு வச்சுக்கலாமே, ட்ரினிட்டின்னு வச்சுக்கலாம். இந்த கொஷின்ஸ் இல்லாமல் ப்ரிலிம்ஸில் பாலிட்டி கொஷின்ஸ் இருக்காது. நாட் ஓன்லி யூபிஎஸ்சி, டிஎன்பிசி யாராக வேணா இருக்கலாம். எய்தர் ஆர்டிக்கிளை பேஸ் பண்ணி என்ன ஆர்டிக்கிள்னு கேட்கலாம், இல்லை இதை பேஸ் பண்ணி எதனா ஜட்ஜ்மெண்ட்ஸ் வந்துருக்கலாம். கரண்ட் அஃபேர்ஸில் இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸை பற்றி எதனா பேசியிருக்கலாம். ரைட்டுங்களா? எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஃபார்ம்லாஸ் வச்சுக்கலாம், இல்லை ட்ரிபிள் தலாக் வச்சுக்கலாம். ட்ரிபிள் தலாக்லாம் பார்த்தீங்கன்னா ரைட் டு லைஃப், ஃப்ரீடம், ரைட் டு ஃப்ரீடம். ஸோ இந்த ஆர்டிக்கல் எல்லாம் ட்ரிபிள் தலாக் வந்து அஃபெக்ட் பண்ணும் அப்படின்ற ரீசன்ல அப்போ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இந்த வருஷம் ட்ரிபிள் தலாக் பேஸ் பண்ணி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கேட்கலாம். ஸோ டிபிஎஸ்பி, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், இவங்க இந்த 3 டாபிக் இல்லாமல் கொஸ்டின் பேப்பர் இருக்காது. இது 3ம் சேர்த்து 15ல் கம்பல்சரி ஒரு 3லேருந்து 4 கொஸ்டின் வந்துடும். ஸோ அப்படின்னா இந்த டாபிக் நீங்கள் எவ்வளோ இன்டெப்த்தாக ஞாபகம் வச்சிருக்கணும்னு பாருங்க. இதில் இன்க்ளூடிங் நீங்கள் டேட்டாஸும் ஞாபகம் வச்சிருக்கணும். டேட்டாஸ்னா ஆர்டிகல் 32 என்ன சொல்லுது, ஆர்டிகல் 32ல கிளாஸ் ஏ, கிளாஸ் பி, கிளாஸ் சி, கிளாஸ் டி அப்படின்னு என்னென்ன இருக்கு, ஒவ்வொன்றையும் இன்டெப்த்தாக ஞாபகம் வச்சிருக்கணும். ரைட்டுங்களா? ஏன் சொல்றேன்னா நம்ம படிக்கிறது வந்து எல்லாத்தையும் படிக்கல. ஐ மீன் இப்போ நான் சொல்ற சிலபஸ் எல்லாத்தையும் சொல்றேன். லாஸ்ட் நிமிஷம் ரிவிஷன் அப்போ எல்லாத்தையும் படிக்க முடியாது. அப்போ இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் படிச்சுதான் ஆகணும். அதுலயும் இந்த டாபிக்ஸ்லாம் இது முடியலன்னு விட்டுட்டீங்கன்னா மார்க் எடுக்க முடியாது. இதெல்லாம் வந்து மிஸ்ஸே பண்ண முடியாத டாபிக்ஸ். ரைட்டா? ஸோ அதான் ரைட் டு ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி, தென் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், டிபிஎஸ்பி, தென் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், அதோட ஒரு செட் முடியுது. அடுத்து அமெண்ட்மெண்ட்ஸ். அமெண்ட்மெண்ட்ஸ்னா இப்போ நான் ஒரு புக்கில் தப்பு பண்ணுறேன், தேவையில்லைன்னா எரேசர் வச்சோ இல்லை பென் வச்சோ அடிச்சுட்டு மறுபடியும் மாற்றி எழுதுறேன். கரெக்டாக அந்த மாதிரி கான்ஸ்டியூஷனில் நிறைய எழுதி வச்சிருக்காங்க. இதில் இந்த ஆர்டிகல் தேவையில்லைன்னு டெலீட் பண்ணுறாங்க, இல்லை புதுசாக ஒரு ஆர்டிகல் ஆட் பண்ணுறாங்க அப்படின்றது பேர் தான் கான்ஸ்டியூஷன், ஐ மீன் அமெண்ட்மெண்ட். ஓகேவா? சீர்திருத்தம் பண்ணுறது தான் அமெண்ட்மெண்ட். சரிங்களா? இதை பற்றி இன் டீட்டெயிலாக நம்ம சிலபஸ் டிஸ்கஸ் பண்ணும்போது பார்ப்போம். பட் அமெண்ட்மெண்ட்னா இதுதான். இதில் இந்த வருஷம் இப்போ 2022 எழுதுனீங்க அப்படின்னா அமெண்ட்மெண்ட் என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க, என்னென்ன ஆர்டிகல்லாம் பண்ணியிருக்காங்க, என்னென்ன அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க, எந்த இயரில் கொண்டு வந்திருக்காங்க, இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். இதை பேஸ் பண்ணியும் கொஷின்ஸ் வந்திருக்கு. சரிங்களா? நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின் ஒவ்வொன்றா ஒவ்வொரு டாப்பிக்கும் நம்ம டிஸ்கஸ் பண்ணாதான் போகிறோம். இந்த டாபிக்ஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட்டா? தென் பேசிக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா என்ன இருக்கும்? பேசிக் ஸ்ட்ரக்சர்னா ஒன்றும் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குணம் இருக்குது. அந்த மாதிரி ஒவ்வொரு புக்குலையும் ஒவ்வொரு புக்கும் ஒவ்வொரு விஷயத்த சொல்ல வரும். அப்போ ஒவ்வொரு புக்குக்கு ஒரு குணம் இருக்குன்னு வச்சுக்கலாமே. கான்ஸ்டியூஷன்ற புக்குக்கு ஒரு குணம் இருக்குது. அதாவது இதை படித்தா இது இந்தியன் கான்ஸ்டியூஷன் புக்கு தானே. ஸோ அப்போ இந்தியன் கான்ஸ்டியூஷனுக்கு ஒரு குணம் இருக்குது. என்ன குணம்? இது வந்து இந்துவிசத்தை ஓகே சொல்லுது, இஸ்லாமை அக்செப்ட் பண்ணுது, கிறிஸ்டியானிட்டி அக்செப்ட் பண்ணுது. கரெக்டா? அப்போ இந்துவிசத்தை உயர்த்தி மதத்தை தாழ்த்துல, இல்ல மதத்தை உயர்த்தி இந்துவிசத்தை தாழ்த்துல, எல்லாத்தையும் ஒரே தராசுல, ரைட்டுங்களா, எல்லாத்தையும் ஒரே தராசுல சமமா பாக்குது. கரெக்டா? இந்தியன் கான்ஸ்டியூஷன் எதையும் ஏற்றத்தாழ்வுல பார்க்கல. ஸோ இதை தான் நம்ம செக்யூலரிசம் சொல்றோம். ஸோ கான்ஸ்டியூஷன்ல இது ஒரு குணம். ரைட்டா? அடுத்து எல்லாரும் சமமா இருக்கணும்னு கான்ஸ்டியூஷன் சொல்லுது. அது கான்ஸ்டியூஷனோட ஒன் ஆஃப் த குணம். சமமா இருக்கணும், ஈக்குவாலிட்டி அப்படின்றது ஒன் ஆஃப் த குணம். எல்லாருக்கும் சுதந்திரம் இருக்கணும், ஃப்ரீடம்ஸ், யோசிக்கிறதுல சுதந்திரம் இருக்கணும், பேசுறதுல சுதந்திரம் இருக்கணும் அப்படின்றது. யார் வேணா எந்த மதத்தை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்ற ஒரு சுதந்திரம் கொடுத்துருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து கான்ஸ்டியூஷனோட குணம். இந்த குணத்தை நம்ம மாத்தினா இவங்களோட ஒரிஜினல் குணமே மாறிட்டுற மாதிரி ஆயிடுதா? அப்போ ஒவ்வொரு கான்ஸ்டியூஷனும் ஒவ்வொரு குணம் இருக்கு. கரெக்டுங்களா? அப்போ என்னன்னா சில விஷயத்த மாற்றவே முடியாது. எதுல? இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல. நமக்கு என்ன சொன்னோம்? அமெண்ட்மெண்ட்னு ஒன்று சொல்லியிருக்கோம். அமெண்ட்மெண்ட்னா நமக்கு தேவையில்லாத ஆட் பண்றதோ ரிமூவ் பண்றதோ தான் அமெண்ட்மெண்ட் சொன்னோம். கான்ஸ்டியூஷன்ல ஒரு 10 லைன் இருக்குன்னு வச்சுக்கோமே. நீங்க 10 லைன்ல ஆட் பண்ணலாம், ரிமூவ் பண்ணலாம். ஆனா சில விஷயத்த உங்களால ஆடும் பண்ண முடியாது, ரிமூவும் பண்ண முடியாது. அது என்ன? அதுதான் கான்ஸ்டியூஷனோட குணம். கரெக்டா? எக்ஸாம்பிள் செக்யூலரிசம், ஈக்குவாலிட்டின்ற விஷயத்தெல்லாம் எடுத்துட்டோம்னா கான்ஸ்டியூஷன் செயலே இல்லை, பவரே எல்லாம் போயிடும். கரெக்டா? ஸோ அந்த மாதிரி குணத்தை அமெண்ட்மெண்ட் யூஸ் பண்ணி நம்மளால எடுக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. ஸோ அந்த கான்ஸ்டியூஷனுக்கும் ஒரு பேசிக் குணம் இருக்கு இல்லையா, அந்த குணத்தை தான் பேசிக் ஸ்ட்ரக்சர்னு சொல்றோம். இதுதான் ஷார்ட்டா சிம்பிளா புரிஞ்சுக்கிறதுக்கு சொல்றது. மொத்தம் இன்டென்டா கிளாஸ்ல பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ரைட். ஸோ
இப்போ சொன்னது மட்டும் 1 செகண்ட். இப்போ மேல ஃபர்ஸ்ட் டாபிக்ல இருந்து இப்போ வரையும் எக்ஸ்பிளைன் பண்ணோம் இல்லையா, இது வரையும் ஒரு செட்டு. கான்ஸ்டியூஷனை பாலிட்டியை 3 செட்டா பிரிக்கலாம். ஓகேங்களா? பிலாசபி அப்படின்னு சொல்லி ஒரு பார்ட் பிரிக்கலாம், இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு ஒரு பார்ட் பிரிக்கலாம், இண்டிபெண்டன்ட் பாடிஸ் அப்படின்னு ஒரு பார்ட் பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் பார்ட் பிலாசபி, கான்ஸ்டியூஷனோட கருத்து என்ன, ஃபண்டமெண்டல் ரைட், பேசிக் ஸ்ட்ரக்சர், அமெண்ட்மெண்ட், இதெல்லாம் ஒரு செட்டு. அடுத்து இன்ஸ்டிடியூஷன், கான்ஸ்டியூஷன் என்னென்ன இன்ஸ்டிடியூஷன் இருக்கு அது ஒரு செட், அது என்னன்னு பார்ப்போம். இப்போ எல்லாமே பார்க்க போகிறது இன்ஸ்டிடியூஷன் பார்ட். இன்ஸ்டிடியூஷன் பார்ட்னா நமக்கு தெரியும், நம்ம கான்ஸ்டியூஷன் வந்து எக்ஸிக்யூட்டிவ், லெஜிஸ்லேட்டிவ், ஜுடிஷியரின்னு பிரிச்சிருக்கு. இந்த எக்ஸிக்யூட்டிவும் லெஜிஸ்லேட்டிவும் உள்ள ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கு அதை பத்தி பேசுறது பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். அடுத்து சென்டர் ஸ்டேட் எப்படி இயங்கணும், இவங்க 2 பேருக்குள்ள ரிலேஷன் எப்படி இருக்குன்னு பத்தி பேசுறது ஃபெடரலிசம். ஸோ இது எல்லாமே சிலபஸ் டாபிக். பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட், ஃபெடரலிசம் அடுத்த பேஜ்ல பார்ப்போம். ஸோ பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் டாபிக். பார்லிமெண்ட்னா பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் சூஸ் பண்ணிட்டோம். அப்போ அது இன்ஸ்டிடியூஷன் எப்படி இருக்கும், பார்லிமெண்ட், சென்டர்னா பார்லிமெண்ட், ஸ்டேட்னா ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கு. அது எப்படி யார் உருவாக்குறா, கான்ஸ்டியூஷன், அதுக்கு பவர்ஸ் எங்க இருந்து வருது, கான்ஸ்டியூஷன் எப்படி உருவாக்குறாங்க, ரூல்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர் புக் உள்ள என்னென்ன ஃபங்க்ஷன் நடக்கும், ரூல்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர், இது எல்லாமே இன் டீட்டெயிலாக பார்ப்போம். இது எல்லாமே சிலபஸ், ரைட்டா? ஸோ இதில் நீங்க சும்மா படிச்சு வச்சுக்கோங்க. பார்லிமெண்டரி சிஸ்டம்னா என்னன்னு படிப்போம். நம்ம இந்தியா பார்லிமெண்டரி சிஸ்டம் தான் ஃபாலோ பண்ணுது, ஆனால் நம்ம பிரசிடென்சியல் சிஸ்டமும் படிப்போம். ஏன்னா மெயின்ஸ்ல நமக்கு இன்னொரு டாபிக் கொடுத்துருக்காங்க, கம்பேரேட்டிவ் அனாலிசிஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டா? ஸோ நம்ம இந்தியாவை மட்டும் படிக்காம இந்தியால இருந்து மற்ற உலக நாடுகளுடைய கான்ஸ்டியூஷன் இந்தியால இருந்து எப்படி வேறுபடுது, யூகேல எப்படி வேறுபடுது, யூஎஸ்ஏல எப்படி வேறுபடுது, ஜப்பான்ல எப்படி வேறுபடுது நம்ம படிப்போம். ஏன்னா இது மெயின்ஸ் கொஸ்டினை கேட்க சான்சஸ் இருக்கு. ஸோ நம்ம இந்தியால ஃபாலோ பண்றது பார்லிமெண்டரி சிஸ்டம், யூகேல ஃபாலோ பண்றது பார்லிமெண்டரி சிஸ்டம், ரைட்டுங்களா? ஆனா யூஎஸ்ஏல பிரசிடென்ஷியல் சிஸ்டம். அப்போ யூஎஸ்ஏக்கும் யூகே இந்தியாவுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னு படிப்போம். இப்போ பார்லிமெண்டரி வர்சஸ் பிரசிடென்ஷியல். அதே மாதிரி ஃபெடரலிசம் நம்ம இந்தியாவில் ஃபாலோ பண்றோம், யூஎஸ்ஏலையும் ஃபெடரலிசம் ஃபாலோ பண்றாங்க. ஆனா யூகேல ஃபெடரலிசம் ஃபாலோ பண்ணல, யூனிட்டரி கவர்மெண்ட் ஃபாலோ பண்றாங்க. அப்போ பார்லிமெண்டரி படிக்கும்போது நம்ம எப்படி பிரசிடென்ஷியல் படிக்கிறோமோ அதே மாதிரி ஃபெடரலிசம் படிக்கும்போது யூனிட்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் படிக்கிறோம், கம்பேரிட்டிவ் அனாலிசிஸ் யூஸ் பண்றது, ரைட்டுங்களா? ரைட். நெக்ஸ்ட் சேம். இப்போ பார்லிமெண்ட் படித்தோம் சென்டர்ல, ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, சட்டமன்றம், அதை பத்தி படிக்க போறோம். இப்போ நம்ம ஆல்ரெடி சொன்னதான் எக்ஸிக்யூட்டிவ், லெஜிஸ்லேட்டிவ், ஜுடிஷியரின்னு இல்லையா? எக்ஸிக்யூட்டிவ் இன்ஸ்டியூஷன், நம்ம இன்ஸ்டியூஷன் பத்தி தான் படிக்கிறோம் செகண்ட் ஹாஃப். இன்ஸ்டியூஷன்ல எக்ஸிக்யூட்டிவ் என்ன இன்ஸ்டியூஷன் இருக்கு, பிரசிடென்ட் இருக்காங்க, வைஸ் பிரசிடென்ட் இருக்காங்க, தென் அட்டார்னி ஜெனரல் இவங்க இருக்காங்க, பிரைம் மினிஸ்டர் இருக்காங்க, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் இருக்காங்க. அதே மாதிரி இது சென்ட்ரல்ல, ஸ்டேட்ல கவர்னர், தென் சீஃப் மினிஸ்டர், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர், அட்வொகேட் ஜெனரல், இவங்கெல்லாம் எக்ஸிக்யூட்டிவ்ல வராங்க. அதே மாதிரி லெஜிஸ்லேச்சர்ல எம்பிஸ் இன் பார்லிமெண்ட், எம்எல்ஏஸ் இன் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். அப்புறம் இவங்க எம்பிஸ்க்கு அடுத்து உள்ள அவங்களுக்குள்ளே யார் யாரெல்லாம் வரா, இவங்களுக்கு ஹெல்ப் பண்ற செக்ரட்டரிஸ், அவங்கள பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். அதே மாதிரி ஜுடிஷியரியில ஹை கோர்ட், சுப்ரீம் கோர்ட், சபார்டினேட் கோர்ட், டிஸ்ட்ரிக்ட் கோர்ட், இது எல்லாமே படிப்போம். இதெல்லாம் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இதெல்லாம் எப்படி ரன் ஆகுது, இதோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன, இவங்களோட ஸ்ட்ரக்சர், யாருக்கு மேல யார் இருக்கா, இவங்களோட வேலை என்ன, இவங்க என்னெல்லாம் வேலை செய்யறாங்க, ஃபங்க்ஷன்ஸ், இதை பத்தி தான் படிக்கும். அதுதான் பிரசிடென்ட். நெக்ஸ்ட் பிரசிடென்ட் இல்லாம கவர்னர், அடுத்து பிரைம் மினிஸ்டர், மினிஸ்டர், இதெல்லாம் படிக்கும். ஸோ அது வந்து ஒரு செட்டு. செகண்ட் ஹாஃப்ல இன்னொரு டாபிக் இருக்கு. நம்ம என்ன படிக்கிறோம், சென்டருக்கும் ஸ்டேட்டுக்கும் உள்ள சம்பந்தம், ஃபெடரலிசம் படிக்கிறோம் இல்லையா? தென் சென்ட்ரல் ஸ்டேட்டுக்கு உள்ள ரிலேஷன்ஷிப் ஃபெடரலிசம். அதே மாதிரி பார்லிமெண்ட், அது என்ன, லெஜிஸ்லேட்டிவ்க்கும் எக்ஸிக்யூட்டிவ்க்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் சொல்லிட்டோம். இப்போ சென்டருக்கும் ஸ்டேட்டுக்கும் உள்ள இந்த சம்பந்தம் ஃபெடரலிசம் இன்னொரு வாரத்தில் என்ன சொல்றோம்னா சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன், ரைட்டுங்களா? இதுல என்னென்ன பிரச்சனை, வாட்டருக்காக சண்டை வருது, லேண்ட், இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும் சென்டருக்கும் ஸ்டேட்டுக்கும் ஒத்து போகாது. அந்த விஷயத்தை பத்திலாம் இன் டீட்டெயிலாக படிக்கிறது தனியா ஒரு டாபிக். செகண்ட் டாபிக் இதுல இன்ஸ்டிடியூஷன்ஸ்குள்ளேயே சப் டாபிக்கா படிக்கிறது சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன், ரைட்டா?
தென் இந்த டாபிக் ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா இது மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க, ஃபிலிம்ஸ்லேயும் மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க, மெயின்ஸ்லேயும் மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. இது நம்ம தனியாக எடுத்து கொடுக்குறோம். ஏன் கொடுக்குறோம்னா இந்த டாபிக் இம்பார்ட்டன்ட். ஏன் சொல்கிறேன்னா டைரக்டாகவே ப்ரிலிம்ஸில் ஸ்பெஷல் மெஜாரிட்டினா என்ன, சிம்பிள் மெஜாரிட்டினா என்ன, எஃபெக்டிவ் மெஜாரிட்டினா என்ன அப்படின்னு கொஷின்ஸ் கேட்டிருக்கான். அதனால இந்த டாபிக் எதில் வரும்னா பார்லிமெண்ட்ன்ற டாபிக்குள்ளேயே வரும். நீங்கள் பார்லிமெண்ட் டாபிக்குள்ள வேக படிச்சுட்டு மறந்துட்டீங்கன்னா இந்த 1 மார்க்கை அட்டன் பண்ண முடியாமல் போயிடும். இது ரொம்ப ஈஸியான டாபிக், ஆனால் கன்ஃபார்மாக கேட்கக்கூடிய டாபிக். ஸோ இதை தனியாக எடுத்து வச்சு ஒரு டாபிக்கு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிச்சோம்னா இதுல இருந்து கிடைக்கக்கூடிய ஒரு 1 to 2 மார்க் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். அதனால இந்த டாபிக் தனியாக எடுத்து கொடுத்துருக்கோம். ரைட்டா? தென் எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ். இப்போ நமக்கு தெரியும் இந்தியாவில் நம்ம நார்மலாக இயங்கிட்டு இருக்கோம். பிரசிடென்ட் ரன் பண்ணுறாங்க, சீஃப் மினிஸ்டர் கவர்மெண்ட்டாக ரன் பண்ணுறாங்க. கரெக்டாக? இப்போது எக்ஸாம்பிள் இந்தியா பக்கத்தில் சைனா இருக்குது, பாகிஸ்தான் இருக்குது. பாகிஸ்தான் சைனாவை அட்டாக் பண்ணுன்னு வச்சுக்கலாம். ஒரு கண்டிஷன். ரெண்டாவது கண்டிஷன், இந்தியாவில் ஏதோ ஒரு பார்டர், நாகாலாந்து பார்டர்னு எடுத்துப்போமே. நாகாலாந்து பார்டரில் நக்சலிசம் ப்ராப்ளம் வருது, இல்லை இந்த சைட்லேருந்து நக்சலிசம் ப்ராப்ளம் ஏதோ ஒரு. ஸோ இன்டர்னலாக ஒன்று வெளியிலேருந்து ஒரு நாடு அட்டாக் பண்ணுறதோ இல்லை இன்டர்னலாக ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் வர்றதுனாலையோ நம்ம இந்தியாவோட நார்மல் ஃபங்க்ஷன் கெடுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது நம்ம நார்மலாக ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி மணியை ஸ்பெண்ட் பண்ண மாட்டோம். புரியுது என்ன சொல்ல வரேன்னு? இப்போ ஒரு விஷயம் பிரச்சனையெல்லாம் போகுதுன்னா லைஃப்பில் நார்மலாக மணி ஸ்பெண்ட் பண்ணி அந்த மாதிரி போகும். பட் ஒரு பிரச்சனை வரும்போது காலத்துக்கு சேர்த்து வைப்போம் இல்லையா? அந்த மாதிரி சிஸ்டம் ஃபெடரலிசமாக இருக்குது. எப்போ சென்ட்ரல் ஸ்டேட் ஃபெடரலிசம் ரிலேஷன் அப்படின்னு இருக்கு. ஆனால் ஒரு சண்டைன்னு வரும்போது சென்டர் தனியாக முடிவு எடுத்துட்டு ஸ்டேட் தனியாக முடிவு எடுத்துக்கிறதா வெளியிருந்து வரவன் நம்மளை அடிச்சு போட்டு போயிடுவோம். அந்த நேரம் சென்டர் தான் டிசிஷன் எடுக்கும், ஸ்டேட் அதுக்கு கட்டுப்பட்டு நிற்கும். இந்த அப்போ என்னென்ன மாதிரி ஸ்டேட்டுக்கு என்ன பவர் கிடைக்கும், சென்டருக்கு என்ன பவர் கிடைக்கும், அதை பற்றி அந்த ரிலேஷனை பற்றி பேசுறது எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ். இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ரைட்டா? தென் இந்தியன் ஜுடிஷியரி அது சொல்லியாச்சு. ஹை கோர்ட், சுப்ரீம் கோர்ட் எல்லாமே பேசியாச்சு. அதில் இன்னொன்று ஒரு இன் டீட்டெயிலாக பேசப்படுறது வந்து டிஸ்பியூட் ரெசல்யூஷன் மெக்கானிசம். இது தனியாக டாப்பிக்காக படிப்போம். இதில் என்னன்னா லோக் அதாலத், லோக் ஆயுக்தா, இந்த மாதிரி தனித்தனியாக டாபிக்ஸ் இவங்களை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ரைட்டா? நெக்ஸ்ட் தென் இன்னொரு இம்பார்ட்டன்ட் டாபிக் பஞ்சாயத் ராஜ் அண்ட் முனிசிபாலிட்டி. இவங்க ரெண்டுத்து நம்ம தனியாக ஒரு டாபிக்னு டிஸ்கஸ் பண்ணுவோம். பஞ்சாயத்து அண்ட் முனிசிபாலிட்டி இவங்களும் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு தான் செகண்ட் ஹாஃப்ல தான் வருவாங்க. இப்போ சென்டர் ஸ்டேட் ரிலேஷன் படிச்சோம் இல்லையா? பேசிக் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் ஒரு டாபிக் இருக்கு, அதுதான் பஞ்சாயத்து அண்ட் முனிசிபாலிட்டி. இவங்களை பற்றி தனியாக நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ரைட்டுங்களா? தென் ஸோ சென்டர் பார்த்துட்டோம், ஸ்டேட் பார்த்துட்டோம். ஸ்டேட்டுக்கும் கீழ் லெவல் பஞ்சாயத்து முனிசிபாலிட்டி எப்படி ரன் ஆகும் அந்த சிலபஸும் பார்த்தாச்சு. இது இல்லாமல் நமக்கு தெரிஞ்ச இன்னொரு விஷயம் இருக்கு, வந்து யூனியன் டெரிட்டரின்னு. நமக்கு தெரியும் சென்டர்னா பிஎம், ஸ்டேட்னா சிஎம், பஞ்சாயத்து முனிசிபாலிட்டியில் யார் என்ன பண்ணுறா அப்படின்ட்டுலாம் ஓகே. யூனியன் டெரிட்டரியை யார் ஹேண்டில் பண்ணுறா, யார் வந்து கவர்னன்ஸ் பண்ணுறா, இதுக்கு யார் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு நம்ம பற்றி படிக்கிற யூனியன் டெரிட்டரி பற்றி படிக்கிற டாபிக் இதில் இருக்குது. ரைட்டுங்களா? இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். தென் அதே மாதிரி யூனியன் டெரிட்டரி மாதிரி ஷெட்யூல் ட்ரைபல் ஏரியாஸ்ன்றது ஒரு குறிப்பிட்ட ஏரியா. அந்த ஏரியாவை யாருக்கு கவர்னன்ஸ் பண்ணுறா, எப்படி நிர்வாகம் பண்ணுறாங்க, எப்படி ரன் பண்ணுறாங்க, அதை பற்றி படிக்க போகிறோம். தென் இப்போ சொன்னது இல்லாமல் இதுவும் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் டாபிக் கான்ஸ்டியூஷன் பாடிஸ் ப்ளஸ் நான் கான்ஸ்டியூஷன் பாடிஸ். இது ரெண்டுத்தையும் சேர்த்து கம்பல்சரி ஒரு 2 to 3 கொஸ்டின் அந்த 15ல வந்துருங்க. ஓகேவா? இது ரொம்ப 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 ஈஸியான டாபிக். படிக்கும் போதே தனித்தனியாக படிக்காமல் ஸ்ட்ரக்சர் ஒரே மாதிரி ஸ்ட்ரக்சர் எழுதி வச்சுட்டு டேபிளேஷன் மாதிரி போட்டு படிச்சுட்டு ஈஸியாக இருக்கும். இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்குலாம் ஒன்றுமே இருக்காது. சும்மா இவங்களை அப்பாயின்ட் பண்ணுறாங்க, இவங்களை ரிசைன் பண்ணுறாங்க, இவங்க இவ்வளோ வருஷம் வேலை செய்வாங்க, இவங்க இவ்வளோ வருஷம் வேலை செய்ய மாட்டாங்க அப்படின்னு மட்டும்தான் இருக்கும். இதை எக்ஸ்பிளைன் பண்ணுற கான்செப்ட்ஸ்லாம் மேக்ஸிமம் இருக்காது ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில். பட் இதில் நிறைய டேட்டாஸ் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருக்கும். இன்னொன்று இது ஈஸி ஹை ஸ்கோரிங் டாபிக், லோ ஹேங்கிங் ஃப்ரூட்ஸ்னு சொல்லுவோம் ஹை ஸ்கோரிங் டாபிக். அதனால 2 to 3 கொஸ்டின்ஸ் இருந்து கம்பல்சரி எழுதி பார்க்கலாம். இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். கான்ஸ்டியூஷன் பாடிஸ், நான் கான்ஸ்டியூஷன் பாடிஸ். ஸோ இப்போ இங்கே கொடுத்துருக்கோம் இல்லைங்களா? இதை பிடிஎஃபாக கூட அப்லோட் பண்ண சொல்கிறோம். இதெல்லாம் ஒன்று அட்லீஸ்ட் பிடிஎஃபாக பண்ணுறா ஓகே, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா எழுதி வச்சுக்கோங்க இந்த டாபிக்ஸ். ரைட்டுங்களா? இப்போ கீழே அங்கே மென்ஷன் பண்ணியிருக்க எல்லா டாபிக்ஸையும் நோட் பண்ணிட்டு ஆர்டராக படிச்சுட்டு வந்துடுங்க.
ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இது வந்து யாருக்கு சொல்கிறேன்னா, இன்ஸ்டிடியூஷனில் இல்லாமல் நான் செல்ஃபாக படிக்கிறேன் சார் அப்படின்றவங்க, நான் சொன்ன மாதிரி என்சிஆர்டி, தென் நீங்கள் சுபாஷ் கஷ்யப் எடுத்துக்கலாம், இல்லை லக்ஷ்மிகாந்த் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா டிடி பசு அந்த மாதிரி எதை வேணால் நீங்கள் யாரை வேணால் சூஸ் பண்ணிக்கலாம், அது உங்கள் விஷ். பட் இந்த எல்லா டாபிக்ஸும் இதில் இருக்கிறது நீங்கள் படிக்கிறீங்களோ இல்லையோ, ஃப்ரம் ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ நான் சொல்லியிருக்கிற டாபிக்ஸை முடிச்சிருங்க. இதை முடிச்சிங்கன்னா 100 கேள்வியில் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேருந்து குறைஞ்சது 15லேருந்து 20 வருதுன்னா, பாலிட்டிலேருந்து இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் சூஸ் பண்ணி படிச்சிங்கனாவே நீங்கள் 10லேருந்து 12 கொஷின் அடிக்கலாம். அதே மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் இந்த மாதிரி டாபிக்ஸ் இது மாதிரி ஃபியூச்சரில் நம்ம இன்ஸ்டியூஷன் அப்லோட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு டாபிக்ஸையும் நீங்கள் எடுத்து படிச்சிட்டிங்கன்னா கேரண்டீடாக ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஆனால் நீங்கள் அந்த டாபிக்ஸை தரோவாக இருக்கணும், இன்க்ளூடிங் டேட்டாஸ். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நீங்கள் படிக்கிறது கொஞ்சம் போது படிக்கிறதுல தெளிவாக இருக்கணும். அதே நீங்கள் தெளிவாக இல்லாமல் படிக்கிறது கொஞ்சமாக படிச்சிட்டிங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. மேலே இருக்கிற டாபிக்ஸை 10% இன்க்ளூடிங் ஒரு டேட்டா விடாமல் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால், மேக்ஸிமம் நீங்கள் பாலிட்டியில் எந்த அட்டம்ப்டில் கொடுத்தாலும் பாலிட்டியில் நீங்கள் ஒரு ஹை ஸ்கோரராக வரதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ இதுதான் பாலிட்டி சிலபஸ். மற்ற சிலபஸ் பற்றி இன் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணல, இதுவே போதும். மற்ற எல்லாமே நம்ம டேரெக்டாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணும்போது பார்க்கலாம், ப்ளஸ் கிளாஸஸில் டிஸ்கஸ் பண்ணுவோம். தேங்க்யூ.